ஒரு பஞ்சாயத்து தலைவரா தன்னோட அரசியல் வாழ்க்கையை தொடங்கி ஐயா எம்ஜிஆர்ல இருந்து இன்னைக்கு விஜயண்ணா வரைக்கும் அமைச்சரவையில ஒரு முக்கியமான அமைச்சராக இருக்கிறாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். 1948ல ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கிற குள்ளம்பாளையத்துல தான் பிறக்கிறாங்க. எம்ஜிஆர் அவங்க தனியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிஎம்கேல தான் இருந்தாங்க. அப்போ அவங்களோட படங்கள்ல சமூக கருத்துக்கள் அதிகமா மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஈர்ப்புனால எம்ஜிஆர் அவங்களையும் பிடிச்சி அவரோட வழியிலேயே பயணிக்கிறாரு. அப்போ அவர் டிஎம்கேல இருந்ததுனால செங்கோட்டையன் அவங்களும் டிஎம்கேல சேர்றாங்க. குள்ளம்பாளையத்துல ஊராட்சி தேர்தல் நடக்குது. அந்த ஊராட்சி தேர்தலில் போட்டியிட்டு பஞ்சாயத்து தலைவராக ஜெயிக்கிறாரு செங்கோட்டையன். எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்னால டிஎம்கே கட்சியில இருந்து விலகி தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு எம்ஜிஆர் 1972ல. அப்போ எம்ஜிஆரோட வழியில பயணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து செங்கோட்டையன் அவங்க எம்ஜிஆரோட கட்சியில சேர்றாங்க. 1972ல எம்ஜிஆர் அவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியை ஸ்டார்ட் பண்றாங்க. கட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது திரு செங்கோட்டையன் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அளிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அப்போ ஆளுங்கட்சியா இருந்தது டிஎம்கே. ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு உடனே பர்மிஷன் கிடைக்காது. இப்படி பல அடக்குமுறைகளும் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்ம கட்சியோட பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன், அரங்கநாயகம், மணிமாறன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த பொறுப்பை அவங்க சிறப்பாக முடிச்சு கொடுத்ததுனால திரு செங்கோட்டையன் மேல எம்ஜிஆர் அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு ஏற்படுது. அடுத்த தேர்தல் 1972ல எம்ஜிஆர் அவங்கள முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் செங்கோட்டையன் அவங்களுக்கு வாய்ப்பளிக்கப்படுது. ஏற்கனவே அந்த சத்தியமங்கலம் தொகுதி காங்கிரஸோட கோட்டையா இருந்துச்சு. இந்த தேர்தலில் எம்ஜிஆர் அவங்களுக்கு இருந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த தொகுதியில செங்கோட்டையன் அவங்களுக்கு இருந்த நல்ல பெயர் அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துச்சு. எம்எல்ஏவா இதுதான் அவரோட முதல் வெற்றி. அடுத்தடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில அவர் 8 முறைக்கு மேல இப்ப வரைக்கும் வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து எம்ஜிஆர் அவங்களோட அமைச்சரவையில முக்கிய பொறுப்பு அமைச்சரா பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி 2 தலைமையா பிரியுது. ஒரு தலைமைக்கு எம்ஜிஆர் அவங்களோட மனைவி ஜானகி ராமச்சந்திரன் தலைமையிலையும், இன்னொரு தலைமை ஜெயலலிதா தலைமையிலையும் பிரியுது. யாருக்கு இந்த கட்சி, அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படின்னு அந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த தேர்தலில் ஜானகிராமன் அவங்களுக்கு இரட்டை புறா சின்னமா வழங்கப்படுது. ஜெயலலிதா அவங்களுக்கு சேவல் சின்னம் வழங்கப்படுது. அந்த 2 தலைமையில செங்கோட்டையன் அவங்க ஜெயலலிதா தலைமைக்கு ஆதரவா போட்டிட்டு இருப்பாங்க. அந்த தேர்தலில் டிஎம்கே தான் அதிகமான தொகுதிகள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிருப்பாரு கருணாநிதி. ஆனா இந்த 2 தலைமையில அதிகமான எம்எல்ஏஸ் ஜெயிச்சது ஜெயலலிதா தான் ஜெயிச்சிருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயலலிதா அவங்க அந்த தேர்தலில் ஜெயிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளம் போட்டாங்கன்னே சொல்லலாம். பின்னாட்கள்ல ஜானகி அவங்க கட்சியில இருந்து விலகினதும் 2 தலைமையும் ஒரே தலைமையாக மாறிச்சு. அந்த தலைமைக்கு ஜெயலலிதா அவங்க தலைமை ஏற்றாங்க. இரட்டை இலை சின்னம் அந்த கட்சிக்கே திரும்பவும் கிடைச்சது. ஜெயலலிதா அவங்களோட அமைச்சரவையில போக்குவரத்து துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய துறைகளுக்கு அமைச்சராக இருந்தாரு திரு செங்கோட்டையன் அவர்கள். அது மட்டும் இல்லாம கட்சியில ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா செங்கோட்டையன் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுதான் ஜெயலலிதா அவங்க எடுப்பாங்க. அடுத்து எந்த தேர்தல் நடந்தாலும் கட்சியோட கூட்டணி, வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம்னு தேர்தல் பணிகள் முழுக்க செங்கோட்டையன் கண்ட்ரோலுக்கே போச்சு. முதல் நாள் ஒரு தொகுதியில ஜெயலலிதா அவங்க பேசினாங்க அப்படின்னா அந்த தொகுதியில அவங்க பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அவங்க எந்த தொகுதியில பேசுறாங்க, எந்த இடம் அப்படின்னு எல்லா இடத்தையுமே சூஸ் பண்றது திரு செங்கோட்டையன் அவங்க தான். அடுத்தடுத்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவங்களோட பிரச்சார சுற்றுப்பயணத்தையே முழுக்க வழி நடத்தினது செங்கோட்டையன் தான். அவர் மதுரையில நடத்தின ஒரு மாநாடு மிக பெருசா பேசப்பட்டுச்சு. காரணம், கீழே மக்களை ஊர்வலமா நான் வர சொல்லி அந்த மக்களை ஜெயலலிதா ஹெலிகாப்டர்ல இருந்து பாக்குற மாதிரி ஒரு மாநாடை நடத்தினாரு செங்கோட்டையன். இந்த நிகழ்வு அவர் மேல இன்னும் அதிக மதிப்பை கூட்டுச்சு. கட்சியில ஜெயலலிதா அவங்களுக்கு அப்புறம் பல அமைச்சர்கள் இருந்தாலும் செங்கோட்டையன் அவங்களுக்குன்னு தனி தொண்டர்கள் உண்டு. அப்படி பல தொண்டர்கள் அவர்கள் தலைமையில இருந்தாலும் அவர் பதவிக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாது. 2011ல ஏடிஎம்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் செங்கோட்டையன் அவங்களோட அமைச்சர் பதவியை மாற்றி அமைக்கிறாங்க ஜெயலலிதா. அப்பவும் நமக்கு பிடிச்ச துறை கிடைக்கல, கிடைச்ச துறையை சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாவே அவரோட வேலைகளை பார்த்தார். பின்னாட்கள்ல ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் கட்சியோட தலைமையை பிடிக்க நிறைய பேர் நினைக்க அந்த கட்சியோட மூத்த தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன் தான்.
அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது கட்சியோட நலன் தான் எனக்கு முக்கியம்னு அமைதியா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்த முதல்வர் பதவியை இபிஎஸ் அவங்களுக்கு பெருந்தன்மையா விட்டு கொடுத்திருப்பாரு. அவருடைய தலைமையில 4.5 வருஷம் கல்வி அமைச்சராகவும் பணியாற்றிருப்பாரு செங்கோட்டையன். அந்த கட்சிக்கு இவ்வளவு விசுவாசமா இருந்தவர் ஏன் அந்த கட்சியில இருந்து வெளியில வந்தாரு அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடர்பா இபிஎஸ் அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா நடத்தியிருப்பாங்க. அந்த பாராட்டு விழால எம்ஜிஆர் அவங்களோட போட்டோவும் இருக்காது, ஜெயலலிதா அவங்களோட போட்டோவும் இடம்பெறல. நம்மளோட கட்சிக்கு ஆணி வேற எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். அவங்களோட புகைப்படமே இல்லாம என்ன பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கலக குரல் வந்து ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த கட்சியில ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் யாருமே அந்த கட்சியில வந்து இல்ல. அவங்க எல்லாரையுமே நம்ம கட்சிக்கு ஒன்றிணைச்சாதான் நம்ம கட்சி வந்து இன்னும் வளரும், நாம அடுத்த தேர்தலில் வந்து ஜெயிக்க முடியும்னு சொல்லி தலைமைக்கு சொல்றாரு செங்கோட்டையன். ஆனா அதை வந்து தலைமை வந்து கேட்கல. செங்கோட்டையன் அவங்கெல்லாம் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்தும் தூக்குறாங்க. அடுத்துதான் அவர் ஏடிஎம்கேல இருந்து விலகி தன்னோட எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு விஜயன் ஆரம்பிச்ச டிவிகே கட்சியில வந்து இணைகிறாங்க. அடுத்து அவருக்கு உயர்மட்ட நிர்வாக குழுவோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா அவருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கு வந்து அமைப்பு செயலாளராகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாரு. 2026 நடந்தது உங்களுக்கே தெரியும். 108 தொகுதிகள் ஜெயிச்சு அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவி எடுத்தாங்க. அவரோட அமைச்சரவையில முக்கிய அமைச்சரா இருக்காரு திரு செங்கோட்டையன் அவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.